கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 105 சங்கீதம் 3வது வசனம். சங்கீதம் 105 வசனம் 3. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தினுடைய 2வது பகுதியை இந்த நேரத்தில் நாம் தியானிக்க போகின்றோம். இந்த உலகத்தில் சில நியதிகள் என்று இருக்கின்றது. அந்த நியதிகள் மாறாதவைகள். லா என்று சொல்லலாம், பிரின்சிபல் என்று சொல்லலாம். இவைகள் மாறாதவைகள். எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமென்றால், நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு என்று மாறி மாறி சுழன்று கொண்டு தான் இருக்கும். சூரியன் கிழக்கில் உதித்து மேற்கில் மறையும். இப்படி அநேக காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இதை நாம் மாற்ற முடியுமா என்றால் நிச்சயமாக மாற்றவே முடியாது. இதை தான் நாம் பிரின்சிபல் லா அல்லது நியதி என்று தமிழில் நாம் சொல்லுகின்றோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அதே வண்ணமாகத்தான் இங்கே கடவுளுடைய காரியத்தில் ஒரு நியதி இருக்கின்றது. அது என்ன? கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. அது அப்படித்தான் நடக்கும். அதில் வேறு எந்த விதமான மாற்றங்களும் இருக்கவே முடியாது. என்ன? யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்களுடைய இருதயம் என்ன செய்யும்? மகிழ்ந்து தான் ஆக வேண்டும் என்பதை தான் கர்த்தருடைய தாசன் பாடும்பொழுது இப்படி குறிப்பிடுகின்றார். கர்த்தரை தேடுகிறவன் இருதயம் மகிழ்வதாக. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, எதனால் கர்த்தரை தேடுகிற ஒரு மனிதனுடைய இருதயம் மகிழ்கிறது என்று சொன்னால், அந்த மனிதன் கடவுளை தேடும் பொழுது கடவுள் அவன் வாழ்க்கையிலே மாபெரும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யும்படி அவன் வாழ்க்கையை கடவுள் பொறுப்படுத்திக் கொள்ளுகிறார். அவன் தேவையை கடவுள் பொறுப்படுத்திக் கொள்ளுகிறார். அவனுடைய பிரச்சனையை கடவுள் பொறுப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். அவனுக்கு விரோதமாய் செயல்படுகிறதான எந்த விதமான சூழ்நிலைகளையும் கடவுள் பொறுப்பெடுத்து கொண்டு அந்த மனிதனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். அதன் மூலமாக அந்த மனிதன் எல்லா விதமான தொல்லைகளும் துன்பங்களும் நீங்கின ஒரு மனிதனாய் அவனுடைய இருதயம் மகிழ்ந்து களி கூறும்படி கடவுள் உதவி செய்கின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவரை தேடி செல்வதனுடைய அடிப்படை நோக்கம் என்ன? கடவுள் எனக்கு இருக்கிற பிரச்சனைகளிலே, எனக்கு இருக்கிற கவலை கஷ்டங்களிலே உதவி செய்து அதிலிருந்து என்னை விடுவிக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கம்தானே அதிகமாய் நமக்குள்ளாக இருக்கிறது. அதற்கென்று ஆண்டவரை தேடும்படியாய் உபவாசித்து செபிக்கின்றோம். இன்னும் நீண்ட மணி நேரம் முழங்காலில் நின்று செபிக்கின்றோம். அதிகமாய் அந்நிய பாஷைகளை பேசி ஜெபிக்கிறவர்களாக, பொருத்தனை செய்து ஜெபிக்கிறவர்களாக, இப்படியெல்லாம் நாம் கடவுளை தேடுவதற்கு ஒரே ஒரு காரணம், என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளும் அதன் மூலமாய் வருகிறதான வேதனைகளும் என்னால் தாங்க முடியாமல் இருக்கிறது. ஆகவே ஆண்டவரே, நீர் எனக்கு இந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிறோம் அல்லவா? அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட நமக்கு ஏற்கனவே கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லி தருகிறது என்றால், அந்த கர்த்தரை தேடுகிற இருதயம் மகிழ்வதாக. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உங்களுடைய இருதயம் மகிழ்வதை கடவுள் விரும்புகின்றார்.
அவரை தேடி செல்லும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அல்லது உங்கள் கண்ணீருக்கு காரணமான உங்களுடைய தோல்விக்கும் அவமானத்திற்கும் நிந்தைக்கும் இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிறதான சவால்களுக்கும் காரணமான எல்லா விதமான சூழ்நிலைகளையும் கடவுள் மாற்றி போட்டு உங்கள் இருதயத்தை லேசானதாக்கி எதிர்காலத்தை குறித்ததான வளமான நம்பிக்கையை கடவுள் கொடுத்து புதிய உற்சாகத்தை கடவுள் உங்களுக்கு கொடுக்கிறார். அதன் மூலமாய் உங்கள் இருதயம் மகிழும். ஆகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இருக்கின்றதான இந்த பிரச்சனைகளை எல்லாம் பார்த்து நீங்கள் அஞ்ச வேண்டாம், பயப்பட வேண்டாம். இவை எல்லாவற்றையும் கடவுள் மாற்றி மகிழ்ச்சி உள்ள ஒரு இருதயமாய் உங்களுடைய இருதயத்தை கடவுள் மாற்றப் போகிறார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் தகப்பனே, எங்கள் இருதயம் உம்மை தேடும் பொழுது அது மகிழ்ந்து களி கூறும்படி அந்த இருதயத்தை அழுத்தி வைத்திருக்கிற எல்லா பாரங்களையும் கஷ்டங்களையும் ஆண்டவரே நீர் மாற்றி போடுகிறவராய் இருக்கிறீர். அதற்காய் தோத்திரம். ஆகவே அடியேனோடு இணைந்து ஜெபிக்கின்ற அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் அனைவரையும் திருக்கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். உமது பிள்ளைகளை காயப்படுத்தி வேதனைப்படுத்துகிற அந்த இருதயத்தின் பாரமெல்லாம் நீங்கி போய் மகிழ்ந்திருக்க உதவி செய்யும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், பொறுப்பெடுத்துக்கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.